அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்ற தத்துவத்தை பல அருளாளர்கள் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள். அப்படி அதிக பாடல்களில் முருகப்பெருமானை சிவபெருமானாகவே பாடியவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமானை பாடும் போதெல்லாம் சிவஸ்வரூபத்தை பாடியிருக்கிறார், சிவஞானத்தை பற்றி பாடியிருக்கிறார் அருணகிரி. நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் இதை மிக தெளிவாக விளக்குகிறது. முருகப்பெருமான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கந்த புராணமே நமக்கு பதில் சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி சிவபெருமான் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் பிறவா யாக்கை பெரியோன். இதை சொன்னவர் இளங்கோவடிகள். தந்தை இல்லாததோர் பரமனை தந்தையாக கொண்டவன் கந்தன் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய பாடல்ல வைக்கிறார். இப்படி பலரும் முருகப்பெருமானை சிவபெருமானாகவே பாடியிருக்கிறார்கள். இங்கே அருணகிரியார் சொல்ற சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, பிறப்பும் இறப்பும் இல்லாதவனே இறைவன். ஆகையால முருகப்பெருமானை பாடும்போது அருணகிரிநாதர் சொல்ற, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலையேங்கிறார். பெம்மான் முருகன் அப்படின்னார். செம்மான் மகளை திருடும் திருடன், திணைப்புணத்துல இருக்கக்கூடிய வள்ளி பிராட்டி, வள்ளி பிராட்டியின் மனம் கவர்ந்தவன் முருகப்பெருமான். அதை இங்கே சுட்டி காட்டுகிறார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான்கிறார். இங்க பெம்மான் அப்படின்னு சொல்லும் போதே சிவபெருமானைத்தான் குறிக்கக்கூடிய சொல். பெம்மான் முருகன் யார் அப்படின்னா அவன் பிறப்பற்றவன் இறப்பற்றவன் என்றார் அருணகிரி. இந்த ஒரு விஷயத்த நம்ம கந்த புராணத்துல இருந்தே பார்க்கலாம். முருகப்பெருமானின் உதித்த அந்த காட்சியை, முருகப்பெருமான் வந்து உதித்த காட்சியை கச்சியப்ப சுவாமிகள் சொல்ற, முருகப்பெருமான் தோன்றினார் என்று சொல்லல, முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் என்று சொல்லல, முருகப்பெருமான் பிறந்தார் என்று சொல்லல, முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு சொன்னார். உதிப்பது என்பது புதிதாக பிறத்தல் அப்படிங்கிறது பொருள் அல்ல. உதிப்பது என்பது முன்னமே இருக்கு, அது ஒரு வேறொரு பொருளாக இன்னொரு இடத்துல வந்து உதிக்குது, அவ்வளவுதான் பொருள் வித்தியாசம். முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு சொல்லிதான் கச்சியப்ப சுவாமிகள் சொல்றார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இங்கே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு, இது வரைக்கும் சிவபெருமான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி வந்தார், எப்படி உதிக்கிறார் அப்படின்னா, கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்படி ஒரு உருவத்தை தாங்கி உலகம் உய்வதற்காக வந்து உதித்தாராம். இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். இந்த கந்த புராணத்திலே ஒரு செய்தி உண்டு, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். இப்ப சிவபெருமானிடத்திலே தேவர்கள் சென்று வேண்டுகிறார்கள், நாங்க செய்தது தவறுதான், ஆனாலும் எம்மை காப்பது உன்னுடைய பொறுப்பு, சிவபெருமானே நீயே எங்களை காப்பாத்தலைன்னா வேற யார் காப்பாத்துவா அப்படிங்கிற செய்திய காக்கை கூட்டத்தோடு ஒப்பிடுறாங்க. அதாவது நடுக்கடல்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல், இந்த கப்பல் மேல பல காக கூட்டங்கள் இருக்கு. இந்த காக கூட்டங்களை அந்த கப்பலின் மாலுமி விரட்டி அடிக்கிறார். அப்படி விரட்டினாலும் கூட நடுக்கடல் அது, அந்த காகம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்ச தூரம் போயிட்டு மீண்டும் அதே கப்பல்ல வந்து உட்காந்துரும். காரணம், அந்த காகங்களுக்கு அதை தவிர வேறு இடம் கிடையாது. ஆக இந்த ஒரு செய்தியை அங்கே நம்ம பார்க்கலாம். இப்ப தேவர்கள் சிவபெருமானிடத்திலே கேட்கிறார்கள், எங்களை காக்க உம்மால் அன்றி வேறு யாரால் முடியும்? சூரபதுமனுக்கு தாங்கள் கொடுத்த வரம் சாதாரண வரம் அல்ல, 1008 அண்டங்களையும் ஆளக்கூடியவன் சூரபதுமன். சூரபதுமனால் அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்க முடியும், அப்பேற்பட்ட வரம் பொருந்தியவன் சூரபதுமன். 108 யுகங்கள் வாழக்கூடிய வரத்தை பெற்றிருக்கிறான், இந்திர ஞான தேரை பெற்றிருக்கிறான், இன்னும் எண்ணற்ற வரங்களை அவருடைய சகோதரர்கள், சூரனுடைய சகோதரர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி யாராலும் நெருங்க கூட முடியாமல் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவலோகத்தையே ஆட்டி படைக்கின்ற இந்த சூரபதமனிடம் இருந்து எங்களை காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. இப்ப சிவபெருமான் என்ன சொல்றார், சரிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்க,
சிவபெருமானிடத்திலே ஒரு குழந்தையை கேட்கிறார்கள் தேவர்கள். காரணம், சிவபெருமானின் சக்தி அல்லாது வேற எந்த சக்தியாலும் சூரனை வதைக்க முடியாது என்ற வரத்தையும் சூரபதுமன் வாங்கிவிட்டான். இதனால் தேவர்கள் என்ன செய்யறாங்க, சூரபதுமனிடமிருந்து தப்பிக்க, சூரனை அழிக்க, அசுரர்களிடமிருந்து தப்பிக்க சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாங்க. என்ன வரம் அப்படின்னா, ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வரிகளை அடுக்கி வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா, வேதம் கடந்து நின்ற விமலா, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் அப்படிங்கிறார். அதாவது சிவபெருமானின் தன்மையை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். முதல்ல ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீதரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். அப்படின்னு ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நின்பால் நின்னையே நிகர்க்க, உன்னிடமிருந்து உன்னையே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி வந்து உதித்தவன் தான் முருகப்பெருமான். அதனால சிவன் வேறு முருகன் வேறு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சிவனும் முருகனும் ஒன்று. இந்த உலகத்திற்கு, உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மிக எளிமையாக அருள் செய்வதற்காக வந்து உதித்தவன் அருமுக சிவன் கந்த பெருமான். இதை அழகாக அருணகிரி கந்தர் அனுபூதியிலே இந்த பாடலை வைக்கிறார். இன்னும் பல பாடல்கள் அதை தெளிவுபடுத்துகிறது. அடுத்த பதிவிலே அடுத்த பாடலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.